நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்கு உள்ள போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் நடைபாதையில் கடை போட்டிருந்தான். எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்ட்டு கடை போட்டிருந்தான். அப்போ அவன் கடையில் ஆளுங்க பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் நண்பர்கள் கூட நின்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அவர் 10 ரூபாயை கொடுத்துட்டு எந்த பொருளும் எடுக்காமல் போயிட்டார். உடனே அவன் நண்பனுக்கு ஆச்சரியத்தாங்க, என்னடா நண்பா இந்த மாதிரி ஒரு வந்தார், 10 ரூபா கொடுத்தாரு, எந்த பொருளும் எடுக்காமல் போயிட்டார் அப்படின்ட்டு கேட்டவங்க. அப்போ தான் அந்த பையன் சொன்னான், நான் இந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த கடையை போட்டு இந்த கடையில் வருமானத்தில் தான் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னா. உடனே அவர் என்னோட பொறுப்பை பாராட்டி எனக்கு பணம் கொடுத்துட்டு போவார் அப்படின்னு. உடனே அவன் நண்பன், ஆஹா பரவாயில்லையே, இப்படி ஒரு பெரிய மனிதரா அப்படின்ட்டு அந்த வயசானவரை பற்றி புகழ்ந்தான். உடனே பாடா, அவரை நீ தான் புகழ்கிற, நானும் புகழ மாட்டேன். ஏன்டா நண்பா, உனக்கு தான் பொருளே வாங்க 10 ரூபா கொடுக்குறாரு, இப்போ என்ன வேலை விற்கிறேன் நான். இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் பாருங்க. ஆனால் இப்பயும் அந்த பெரியவர் அதே 10 ரூபாயை கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ 5 ரூபாவில் கொடுக்கணும். உடனே அடப்பா, உனக்கு 10 ரூபா கொடுக்கறதும் இல்லாமல் இப்போ 5 ரூபா வேறே கொடுக்கணுமா அப்படின்ட்டு நினச்சிட்டான். உடனே அந்த நன்மை அப்படி நினச்சிட்ட உடனே இந்த கதையிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியும், யாரையுமே எப்பயுமே திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். இன்னொரு கதை, ஒரு ஒரு புது கார் நின்றுருந்தது. அந்த காரை ஒரு பையன் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தான். பார்த்து நிற்கும்போது அந்த காரோட ஓனர் என்ன தம்பி, இந்த காரை இப்படி ஆச்சரியமாக பார்க்குற, இதை எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கார், அவர் எனக்கு இந்த காரை பரிசளித்தார், நான் அதான் எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னா, நல்லா இருக்குங்கய்யா அப்படின்ட்டு. உனக்கு எப்படி, உனக்கும் இதே மாதிரி ஒரு அண்ணன் கார் வாங்கி தரலேன்றதுக்கா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு. உடனே அவன் சொன்னான், இல்லை எனக்கு காரு வாங்கி கொடுக்கணும்ல, நான் எங்கள் அண்ணனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி நான் உழைச்சி உயரணும் அப்படின்ட்டு. உடனே சரி சரிப்பா அப்படின்ட்டு. உடனே இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்ம அன்பளிப்பு வாங்குறவங்களோ இருக்குது, அன்பளிப்பு கொடுக்குறவங்களா தான் இருக்கும். அதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.